ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சொரக்காவும் பருப்பும் போட்ட பருப்பு கூட்டு அதை தான் சால்ட்டு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டேன் ரைஸு. அதுக்கப்புறமா சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்கிறேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்க பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண உருளைக்கிழங்க கழுவி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அந்த பாத்திரத்துலையுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டேன். உருளைக்கிழங்க கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், அதாவது 1/4 பங்கு வெந்தால் போதும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அந்த உருளைக்கிழங்க இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டேன். எடுத்து வச்ச உருளைக்கிழங்குல கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, அதுக்கப்புறமா நல்ல கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கிறத வந்து நல்லா ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனேயே அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ அதை மாற்றிட்டேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகலை, கொஞ்சமாக தான் ஃப்ரை ஆகிருக்குது. இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நான் ஃப்ரை பண்ணி பவுலுக்கு மாற்றிட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டதை இப்போ மறுபடியும் போட்டு திரும்பவும் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரமாக அப்படியே இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது கூட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.